உங்கள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. சில பேர் இப்போ ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும், புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சனி வக்கர பயிற்சி காலத்துல துலா ராசிக்காரங்க லோன் வாங்கினீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நல்ல தன லாபம் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு இருக்கும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்துல வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அது தப்பா போயிருக்கோம், எதனால தப்பா போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பா போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறார். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இந்த பதிவில் நாங்கள் எப்படி சொல்றோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய் விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை, எல்லாம் விரிவாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு நேர்மையான குணத்தை இறைவன் கொடுத்தார். உங்க ராசியை சனி பகவான் எப்பொழுதுமே ரொம்ப விரும்புவார். ஏன்னா உங்க ராசியில தான் சனி பகவான் உச்சமாகவே ஆகிறார். துலா ராசிக்கு தராசுங்கிற ஒரு சிம்பலை கொடுத்தாங்க. நீதி நேர்மையை விரும்பக்கூடிய ராசி, பெற்ற தாயை ரொம்ப நேசிக்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசியில பிறந்தவங்கள்ட்ட போய் அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னா அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதற்கு அப்புறம் தான் அப்பா அவங்களுக்கு. சில பேருக்கு அப்பாவை பிடிக்காம கூட போகுது, ஆனால் அப்பா மேல ஒரு கன்சர்ன் இருக்கும், தாயை ரொம்ப நேசிப்பாங்க. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். அவர் போய் இப்போ 6ஆம் இடத்துல உட்கார்றார். 4க்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றதுல கவனம் செலுத்தணும். சில பேர் இப்போ ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும், புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே மாதிரி சில பேர் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும்னு காட்டுது. அதனால இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துல துலா ராசிக்காரங்க லோன் வாங்கினீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வாங்கின லோனை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். சில இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறீங்கன்னு ஒரு பேங்கு அதில் வித்ட்ரா பண்ணிக்கிடும், லோன் சாங்ஷன் பண்ணாது. ஓடி ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா அதுலலாம் சில சிரமங்கள் சிலருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லலை. சிலருக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் 4ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 6ல் வக்கரமாகிறாருங்கும் போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காம்படிஷன் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்கிறது உண்மை, ஆனால் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியில ஜெயிச்சே தர வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா சனி யோகாதிபதி 6ல் போய் வக்கரம் பெற்று அமர்கிறார். ஆகவே மிக கடுமையான போட்டி இருக்கும். அந்த போட்டிக்கு நடுவிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த இடத்தில் படிப்பு கிடைக்கிறத விட இன்னொரு இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துக்கோ படிப்புக்கோ பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் துலா ராசிக்கு உண்டு. இப்போ உங்களுக்கு
உடல் நலத்திலையும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும். என்ன உடல்நல பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும், அது சந்தேகம் இல்லை. ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆயிடும். ஆனாலும் உடல் நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையில சில இடத்துல கருத்து மாறுபாடு வரக்கூடிய அமைப்பு உண்டு. 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும், அதை அதிகப்படுத்திக்கிடணும். அப்போ என்னவெல்லாம் நன்மைகள் வந்து சேருங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய சாதனைகள் பண்ணுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் உண்டு. அதே சமயத்தில் எலும்புகளில் சிலருக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக பெரிய நன்மைகள் எல்லாம் துளாராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என்ன பெரிய நன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக உங்கள் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகங்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்ல தன லாபம் இருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு இருக்கும். முதுகு தண்டு வடத்தில் சிலருக்கு பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இவை எல்லாமே குணமாகும். சிலர் கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட்டை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எது இருந்தாலும், வேலையில் பிரச்சனை இருந்தாலும், தொழில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், பிரச்சனை வந்துட்டு நீங்கிருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறதா உங்களுக்கு உண்மையான விஷயம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடலாம், வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நெல்லை காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளை சென்று வழிபாடு செய்கிற போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்கிறது தான் உண்மை. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்ர பயிற்சி காலத்தில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகாவத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால், நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார் ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்போ செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்கிறோம். அப்போ சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. மூன்றாவது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க, இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாலாவது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்க நான் உங்க ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்க ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா, உங்க ஜாதகத்துடைய திசா புத்தியும், உங்க ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்காரு தொடர்பு பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.